இதுதான் எமது வாழ்க்கையின் ஸ்லோகன், எமது வாழ்க்கையின் என்ன சொல்லுவார்கள் விதி அல்லது தியரி. இதை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னர் விளங்கப்படுத்துவேன். எனவே ஒரு மனிதன், ஒரு அறிஞன் தன்னை விளங்கிக் கொள்ளாத வரைக்கும், நான் எங்கிருந்து வந்தேன் என்று தெரியாத வரைக்கும், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியாத வரைக்கும், நான் எங்கு சென்று கொண்டிருக்கின்றேன் தெரியாத வரைக்கும் அவன் அறிஞன் அல்ல. அந்த அறிவில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எங்களது குருட்டு பார்வையில் அவன் அறிஞராக இருக்கலாம், ஆனால் அவனது அறிவு அவனது உள்ளத்தை சாந்தப்படுத்துவதற்கு, அவனது உள்ளத்துக்கு தேவையான அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய மருந்து அவனிடத்தில் இருக்காது. அவனுக்கு உடலுக்கு மருந்தை கொடுத்தாலும் உள்ளத்துக்கு மருந்து அவனிடம் கிடையாது. அழகா சொல்லுவார்கள் அன்பு சகோதரர்களே, மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சொல்லுகின்ற போது நான் கேட்ட ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. மனிதனுடைய புறத்தேவைகள், அவனது உடம்பு எப்படி என்று சொன்னால், ஒரு அழகான வீட்டை ஒப்பிடலாம், ஒரு அழகான மாளிகை, எல்லா தளபாடங்களும் நிறைந்திருக்கின்றது, எந்த குறையுமே கிடையாது. அப்படி அழகான ஒரு மாளிகை, அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் ஒரு மனிதனுடைய உள்ளம். இந்த அழகான வீட்டில் ஒரு புற்றுநோயாளி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த அழகான வீட்டில் ஒரு நோயாளி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இந்த வீட்டுக்கு என்ன மதிப்பு, இந்த மனிதனுக்கு என்ன மதிப்பு? இதை பார்க்கின்ற மனிதர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், இந்த வீடு எனக்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த நோயாளிக்கா இந்த வீடு கிடைக்க வேண்டும். அது போன்றுதான் நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது உடம்பை பார்த்துக் கொள்வதில், எமது உடம்பை சரியான முறையில் வைத்துக் கொள்வதில் இருக்கின்ற கிரீம்களை எல்லாம் தேடுகின்றோம். பெண்கள் தான் ஒரு காலம் இந்த பியூட்டி சலூனுக்கு சென்று கொண்டிருந்தார்கள், இன்று ஆண்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இந்த உடம்பை சரியான முறையில், அழகான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதன் உள்ள இருக்கின்ற அந்த ஆன்மா கரப்டட், அந்த உடம்பில் உள்ள இருக்கின்ற அந்த உள்ளம், அந்த ஆன்மீகம் கரப்டட். நடைபினம் மாமிச மலை, உள்ளே எறும்பின் உள்ளம், உள்ள இருக்கின்ற அந்த உள்ளம் செத்து இருக்கின்றது. எப்படி குர்ஆன் விவரிக்கின்றது தெரியுமா? ஏன் அல்லாஹ் தஆலா மறுமையில் அதிகமான ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்துக்கு வேண்டி படைத்திருக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா பின்வருமாறு சொல்லுகின்றான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நான் நரகத்துக்கு வேண்டி படைத்து வைத்திருக்கின்றோம், ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கின்றோம். என்ன காரணம் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, தே ஹேவ் டெட் ஹார்ட். அவர்கள் உள்ளம் இருக்கின்ற சிந்திக்க மாட்டார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சிந்திப்பதற்கு உள்ளத்தில் உயிரோட்டம் இல்லை, ரூஹானியத் இல்லை, உயிருள்ள உள்ளங்கள் இல்லை. அந்த உள்ளம் செத்து போயிருக்கின்றது, கரை பிடித்திருக்கின்றது, மாசுபடைந்திருக்கின்றது. அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். உள்ளம் சிந்தித்தால் தான் கண்கள் வேலை செய்யும். வலகும் ஆயினும் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு நல்ல அழகான பார்வை இருக்கின்றது, அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க மாட்டார்கள். குருட்டு பார்வை, தஜ்ஜாலிய பார்வை, ஒரே புறத்தை பார்ப்பது, அடுத்த பக்கம் தெரியாது. பிறந்தால் உணவு, உடை, உறையுள், மனைவி, மக்கள், உலக தேவைகள், இருக்கின்ற சொத்துக்களை 1000 உள்ளவன் 10,000 ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றான், 1,00,000 உள்ளவன் கோடி ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றான், கோடி உள்ளவன் பல கோடியை தேடுகின்றான், பல கோடி உள்ளவன் தனக்கு சொந்தமான ஒரு தீவு வேணும் என்று துபாயில் வாங்குவதற்கு ட்ரை பண்ணுகின்றான். உண்மையா சகோதரர்களே, சைனாவில் இருக்கின்ற ஒரு பணக்காரர் தனக்கு ஒரு தனி தீவு வேண்டும் என்று சொல்லி அந்த தி வேர்ல்டில் கேட்டான். அவனிடம் இருக்கின்ற பணத்தை கொண்டு போனால் இலங்கை, மால்டீவ்ஸை வாங்கி விடலாம் சொல்லுகின்றார்கள். மனிதனுடைய ஆவா அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் தெரியும் நீ எப்படிப்பட்டவன். உனது உள்ளம், உனது மனம் நிறைய வேண்டும் என்று சொன்னால் மறந்து என்னிடம் தான் இருக்கின்றது. அல்லாஹுவால் மாத்திரம்தான் அதனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை என்று சொன்னால் முடியவே முடியாது. பிறந்தது மூலம் புறத்தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மனிதனின் முயற்சி அவனது நிம்மதியை கெடுத்து விட்டது. அன்பு சகோதரர்களே, இன்று மனிதனுடைய இந்த உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய, அவனது இந்த ஆன்மீகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உலகில் நிறைய கிடைக்கின்றது. டிவியை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. பேங்கை எடுத்துக்கொண்டால் இவனது பரக்கத்தை எடுத்து விட்டது. இசையை எடுத்துக்கொண்டால் இவனுடைய குர்ஆன் ஓதுவதை விட்டு அவனை தூரமாக்கி விட்டது. அடுக்கிக் கொண்டே போகலாம். எது எது எல்லாம் நாங்கள் சௌகரியம் என்று நினைக்கின்றோமோ அவைகள் எல்லாம் இவனை அடித்துக் கொண்டிருக்கின்றது.
இன்று மனித சமூகம் என்றும் இல்லாத படுபயங்கர நோய்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? நவீன விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், மனிதன் இன்று முகம் கொடுக்கக்கூடிய பயங்கர நோய்கள் எது என்று சொன்னால் இந்த புற்றுநோயை சொல்லலாம். இந்த புற்றுநோய்க்கு முக்கிய காரணம், அடிப்படை கரு என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற டிப்ரெஷன் அல்லது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இது ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்னொரு காரணத்தை சொல்லுகின்றார்கள், நாங்கள் எதையெல்லாம் சௌகரியமான வாழ்க்கை என்று நினைக்கின்றோமோ எல்லோருடைய கைகளிலும் இந்த மொபைல் இருக்கின்றது. இது போன்ற எத்தனையோ எலக்ட்ரானியல் பொருட்கள் இங்கே இருக்கின்றது. விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், இந்த எலக்ட்ரானியல் இந்த கண்டுபிடிப்புகள் ஊடாக செல்லுகின்ற எலக்ட்ரானிக் ரேஸ், அதாவது எலக்ட்ரானியல் கதிர்கள் ஒவ்வொரு மனிதனையும் துளைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதனையும் பல நூற்றுக்கணக்கான எலக்ட்ரானியல் ரேஸ் அவனை துளைத்துக் கொண்டிருக்கின்றது, அவனது உடம்பை நோய்க்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது என்று நவீன விஞ்ஞானம் சொல்லுகின்றது. மனிதனுடைய நோய்களுக்கு அடிப்படை காரணம். இதே போன்று சாப்பாட்டு வகையை எடுத்துக்கொண்டால், உணவை எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலும் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கின்றது. KFC எடுத்துக்கொள்ளலாம், மெக்டொனால்டை எடுத்துக்கொள்ளலாம், எது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுகின்றார்களோ இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதை சாப்பிட்டால் தான் பெரிய கௌரவம் கிடைக்கும், பெரிய ஆட்கள் என்று நினைப்பார்கள் என்ற ஒரு குருட்டு பார்வை, குருட்டு சிந்தனை எங்களிடத்தில் இருக்கின்றது. இதை கண்டுபிடித்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? இந்த லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை முறை, இதுவும் இன்னொரு நோய்க்கு காரணமாக இருக்கின்றது. இந்த ஒபேசிட்டி என்று சொல்லக்கூடிய உடற்பருமன். இதனால் தான் மேற்கத்திய உலகத்தில் இருக்கின்ற அதிகமான குழந்தைகள், 15 வயதுக்கும் 7 வயதுக்கும் இடைப்பட்ட குழந்தைகள் இந்த டயபெட்டிக், இந்த நீரிழிவு சுகர், இந்த டயபெட்டிக் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்த்து ஃபாஸ்டாக போய் கொண்டிருக்கின்றோம். எவது சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? அன்பு சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் எங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், எமது வாழ்க்கையில் நாங்கள் யார், எமது தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டும், நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எமது உடம்புக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எமது உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டும். உடம்புக்கு ஆரோக்கியமான சக்தி உள்ள உணவுகளை போன்று உள்ளத்துக்கும் ஊட்டச்சத்துக்கள் தேவை. அந்த உள்ளத்துக்கும் அப்படி ஊட்டச்சத்துக்களை கொடுத்தால் தான் மனிதனாக வாழ முடியும். இந்த நோக்கை நாங்கள் மாற்றாத வரைக்கும் எமது உள்ளத்துக்கு, எமது மனதுக்கு மருந்து கிடைக்காது, எமது மனம் ஆறுதல் பெறாது. அன்பு சகோதரர்களே, குடும்பத்தை பொறுத்த மட்டில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று சொன்னால், குடும்பத்தை பற்றி எப்படி பார்க்கின்றார்? குடும்பத்தை பொறுத்த மட்டில் ஒரு சிறிய மைக்ரோ சொசைட்டி என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பம் ஒரு சமூகமாக மாறி நாடாக மாறுகின்றது. இப்படி இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தந்தைக்கு, குடும்பத்தில் இருக்கின்ற தாய்க்கு, குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த சரியான ஊட்டச்சத்து, உள்ளத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்படாத போது, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சரியான முறையில் செம்மைப்படுத்தப்படாத போது, செதுக்கப்படாத போது அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் மனநிறைவு கிடைக்காது. அந்த குடும்பத்தில் மனநோயாளிகள் தான் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு தனது குர்ஆனில் சொல்லுகின்றான், மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இழந்த இந்த நிம்மதியை, இந்த மனநிறைவை, இந்த சந்தோஷத்தை மீண்டும் நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு விதியை சொல்லுகின்றான். என்ன காரணம் என்று சொன்னால், முதலில் நாங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், எங்கே போக போகின்றேன், இந்த விஷயங்களை புரியாத வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் எங்கே இந்த வாசகத்தை அதிகமாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால், யாராவது ஒரு ஆள் மண்டையை போட வேண்டும். எந்த அர்த்தமும் தெரியாமல் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த மனிதனை பார், தன்னந்தனியே வந்தான், உலகத்தில் சில